இன்னைக்கு நவீன காலத்தில் நம்ம அதிகமாக ஃபோனை யூஸ் பண்ணுறதுனால நிறைய ஆபாச படங்கள் நிறைய ஆபாச வீடியோக்கள் வெளிவந்துட்டுருக்கு. அதை பற்றி நம்ம யாருமே பேசுறதில்ல. நியூசிலாந்தை சேர்ந்த எம்பி லாரா மெக்லூர்ன்ற மேடமு நாடாளுமன்றத்தில் தன்னுடைய நிர்வாண படத்தை எடுத்து காட்டியிருக்காங்க. இதில் இருக்கிறது என்னுடைய முகம்தான், ஆனால் இது உண்மை இல்லை. இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 5 நிமிடங்களே இது உருவாக்கியிருக்காங்க. பெண்களுக்கும் இளைய சமுதாயத்தினருக்கும் இது மிகப்பெரிய சவாலாக இருக்குது. இதுக்கு எதிரான சட்டத்திட்டங்களை கொண்டு வரணும்னு அவ்வளோ பேர் மத்தியில் துணிச்சலாக பேசியிருக்காங்க. பூலாந்தேவிக்கு அடுத்து ஒரு பெண்ணுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை வெளிப்படையாக பேசின இந்த மேடத்துக்கு கிரேட் சல்யூட். உண்மையாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டிலே இது போல் நல்ல ஒரு துணிச்சலான பெண்மணிகள் இருக்காங்க. ஏன் இதை பற்றி அதிகமாக பேசுறதில்ல? இப்போது நம்மளுடைய காவல்துறையும் அரசும் நீதிமன்றங்களும் இதை பற்றி அதிகமாக கவனத்தில் எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் இருப்பதே சரி பண்ணாமல் இருக்காங்க. இப்போ இதை பற்றி நம்ம கொண்டு போனோம்னா இதை பல நாட்கள் நம்மளை அலைய விடுவாங்க. இருக்கும் வரை நம்மளே காப்பாற்றிக்கணும். இந்த ஏஐ டூல்ஸ் நம்ம அடிமைப்படுத்தலாம், ஹேக் பண்ணலாம், பிளாக்மெயில் பண்ணலாம். அதே நேரத்தில் நம்மளுக்கு பிடித்த விஷயங்களை மறுபடியும் காட்டி நம்மளை அதுக்குள்ளே இழுத்து கொண்டு போகக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. முடிந்த வரை இந்த ஏஐ டூல்ஸை பயன்படுத்துவதை நிறுத்துங்க. ஆபாச வீடியோக்களை பற்றிய விழிப்புணர்வை கொண்டு வாங்க. இது ஒரு குடும்பம், ஒரு தனி மனிதன் மட்டும் சம்மந்தப்பட்டதில்லை. இது சமுதாயம் சம்மந்தப்பட்டது. சமுதாயத்தினுடைய ஒழுக்கம், மன நிம்மதியை பொறுத்தது.